அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்கள் சகோதரி பேசுறேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குலதெய்வ சாபத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கு என்ன பரிகாரம்? இது பத்தி தான் பார்க்க போறோம். சாபங்கள்ல மொத்தம் 13 வகை இருக்குங்க. அதுல ரொம்ப கொடுமையான சாபம் எதுன்னா குலதெய்வ சாபம் மட்டும்தான். இந்த குலதெய்வ சாபம் எதனால ஏற்படுது? நம்ம ஜாதகத்துல குலதெய்வத்தோட சாபம் இருக்கிறதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கு பரிகாரம் இருக்கா? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க பாப்போம். நம்ம முன்னோர்கள் வழி வழியா வணங்குற ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். மத்த எல்லா தெய்வங்களை காட்டிலும் குலதெய்வத்துக்கு தான் சக்தி ரொம்ப அதிகம். யமன் கூட ஒருத்தருடைய உயிரை பறிக்கணும்னா குலதெய்வத்தோட அனுமதியை வாங்கிதான் பறிக்க முடியும். இப்படி பல அபூர்வ சக்திகளை கொண்ட குலதெய்வத்தினுடைய சாபம் எதனால ஏற்படுது? ஒருவருடைய வம்சாவளியில வர்ற தாத்தா, பாட்டி, தாய், தந்தை இவங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜை, அதாவது வருஷம் செய்ய வேண்டிய பூஜைய முறையா செய்ய தவறினாலோ அல்லது குலதெய்வத்தை அடியோட மறந்து வேற இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போறதையே முற்றிலும் தவிர்த்து இருந்தாங்கன்னா குலதெய்வத்தோட சாபம் இங்க நிச்சயமா ஏற்படும். குலதெய்வ சாபம் இருக்குதா? அதை எப்படி ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தரோட ஜாதகத்துல குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக விளங்குறது யாருன்னா சனி பகவான். அதனுடைய அடிப்படையில ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி பகவான் இருக்கிற வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டில் புதன், சந்திரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். குலதெய்வ சாபத்தால என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? குலதெய்வம் சாபம் உள்ள ஒருவருக்கு திருமணத்துல தடை இருக்கும். சிலருக்கு குழந்தை பிறக்காது. சிலருக்கு எதை தொட்டாலும் அதுல ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது. இதெல்லாம் குலதெய்வ சாபத்தால வர்ற பல துன்பங்கள். இந்த துன்பங்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சந்ததியினருக்கும் தொடரும். நம்மோடு இந்த சாபம் முடிந்து நம்ம சந்ததியினருக்கு இது தொடராம இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா சாப நிவர்த்தினி செஞ்சே ஆகணும். நம்மோட குலதெய்வம் சாப நிவர்த்தி செய்வதற்கான பரிகாரம் என்ன? நம்முடைய குலதெய்வம் யாருங்கிறத தெரிஞ்சிருந்தா குலதெய்வ சாப பரிகாரங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. குலதெய்வம் பத்தி தெரியாதவங்க முதல்ல உங்க குலதெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம குலதெய்வத்தை வழிபட்டாங்களோ அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தை வழிபடணும். ஒரு சில குலதெய்வத்துக்கு அவங்க கடாய் வெட்டி பொங்கல் வைக்கிற வழக்கம் இருக்கும். சிலருக்கு வெறும் சக்கரை பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்படி நம்ம முன்னோர்கள் எந்த முறையில குலதெய்வத்தை வணங்கி வேண்டிட்டு வந்தாங்களோ அதே முறைப்படிதான் நம்மளும் வணங்கணும். நம்ம இத்தனை நாள் செய்த தவறுக்காக குலதெய்வத்துக்கிட்ட ரொம்ப மன்றாடி வேண்டிக்கிட்டு நம்ம கொடுக்கிற பூஜையை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இப்படி கேட்கும் போதுதான் நம்ம குலதெய்வம் மனசு மகிழ்ந்து நிச்சயமா நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கொள்வாங்க. நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வத்தோட அருளை பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.